ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாரீ ப்ளீட்ஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாரீ தான் நம்ம எப்படி ப்ளீட்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அவுட்புட்டு. ஸோ நமக்கு எப்போவுமே சாரீ ப்ளீட்ஸ் கொடுக்கும்போது ஒரு சிலதில் வந்து இந்த மாதிரி மெண்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த இது இருக்குங்களே கொஞ்சம், ஸோ இது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு லைன் இப்படி மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ நான் எப்போவுமே இந்த சைடில் இருந்து நம்மளுக்கு எடுக்கலாம், இந்த சைட்லேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் எடுப்பேன். இந்த சைடில் இருந்து 1 இன்ச் அவங்க சைஸ்க்கு தகுந்த மாதிரி போடணும். சரிங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சேஃப்டிக்கு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஐனிங் டேபிள் இருந்துச்சுன்னா ஐனிங் டேபிளில் வச்சு நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய ஐனிங் டேபிள் மசாஜ் பெட்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்குவேன் நான். ஸோ தனியாக போட மாட்டேன், என்னோடய ஷாப் வந்து சின்னது தான். ஸோ அதனால இடம் காக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதுலேயே நான் அயன் பண்ணிப்பேன். ஸோ இது எனக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்குங்க இல்லையா, ஸோ இதில் வச்சு தான் நான் எப்போவுமே எடுப்பேன் ப்ளீட்ஸு. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக நான் இந்த இதில் தான் மேக்ஸிமம் எடுப்போம். ஐனிங் மட்டும்தான் நான் இந்த டேபிளில் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மடிப்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த லைன்ஸ் அப்படியே கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு, ஸோ இந்த ப்ளீட்ஸ் இருக்குங்க இதையும் இந்த அடியில் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த ப்ளீட்ஸ் அயன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இந்த லைனுக்கும் இந்த லைன் வந்து இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதோட அப்படிங்கிறப்போ அந்த லைன் ஃபுல்லாக நம்மளுக்கு நீட்டாக வரும். சாரி ப்ளீட்ஸ் சாரி ப்ளீட்ஸ் வண்டி அனுப்பிச்சிருக்கு வீடியோ எடுத்து அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு பக்கத்தில் ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்துருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ இந்த லைன் ஃபுல்லாக வந்துட்டு நீட்டாக தெரியும். நீங்கள் டேபிளில் அந்த மாதிரி போடுறத விட இந்த மாதிரி ஸ்டாண்டோ டோர் லாக் வைக்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் போடும்போது ஈஸியாக இருக்கும். எடுத்துகிட்டு இங்கே ஒரு சேஃப்டி பின் பண்ணி வச்சுருந்தாங்க. நாம் இங்கே பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த சரி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இந்த வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும். திரும்ப வந்து இந்த சைடில் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியுதுங்க, இந்த லைன் பார்க்க அப்படியே உங்களுக்கு நீட்டாக தெரியும். எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டோர் லாக் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பழகுறீங்க அப்படின்னா நான் இவ்வளோ கேப் விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு கேப் இருக்காதுங்க. ஸோ இங்கே ஒரு ½ இன்ச் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எடுக்கிறேன் கேப் விட்டு. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த சைடில் இது பண்ணிவிட்டு
ஸோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம். இப்போ இங்கே தான் நம்ம பின் பண்ண போகிறோம். ஸோ இந்த லென்த் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம முட்டி இருக்கு இல்லையா, ஸோ இந்த முட்டியிலேருந்து ஒரு கொஞ்சம் கீழே, ரொம்பவும் கீழே போயிடக்கூடாது, நல்லா இருக்காது, ரொம்பவும் மேலே இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது. ஸோ முட்டியிலேருந்து கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா வந்துட்டு போடணும். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து என் சைஸ் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் என்னோட மெஷர்மெண்ட் வச்சு தான் நான் எடுக்கிறேன். சரி, நம்ம நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே பின் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து சென்டர் ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம அவங்கள பார்த்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிக்சர் அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஃபோட்டோஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்க ஏன் சைஸ் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால வந்து நான் என்னோடய மெஷர்மெண்ட் வச்சு நான் எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த சைட் ப்ளீட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ப்ளீட்ஸ், ஸோ இதில் இருந்து இந்த சைஸ் இங்கே வரணும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளீட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த சைட் ப்ளீட்ஸ், இந்த சைட் லைன் வந்து ரொம்ப மேலே போகக்கூடாது, ரொம்ப கீழே வரக்கூடாது. ஸோ இந்த சைடில் இந்த கிராஸ் வந்து இந்த கிராஸ்லேருந்து ஒரு அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த சைடு, ஸோ இந்த சைடு ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சைட் ப்ளீட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த சைட் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கேப் வேணும். ஸோ அதனால இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த இடையில இருக்க கேப் இருக்கு இல்லையா, ஸோ இதில் இருந்து இது வரையும் உங்களுக்கு கேப்ஸ் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம வந்து சைட் ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுலேயும் நம்மளுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, தெரியுதுங்களா ப்ளீட்ஸ். இதிலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம்.
நம்ம எடுத்தாச்சு. ஸோ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சேஃப்டி பின் குத்திடலாம். தெரியுங்களா பாருங்கள். ஸோ ஒரு 1/2 இன்ச் to 1/2 இன்ச் வச்சு கேப் விட்டு பார்த்துட்டு கேப் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃப்ளீட்ஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ இதை வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து சென்டர் ஃப்ளீட்ஸு. ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு கொஞ்சம் லைன் அப்படியே உங்களுக்கு வரும். என்னோட ஃபேன் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் இது சாஃப்ட் சீட்ஸ் அதிகமாக ஸோ ரொம்ப சுற்றிட்டுருக்கு. நான் வந்து இப்போ டேபிளில் போட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறது நான் பண்ணி பார்த்துக்கிறேன். இங்கே வந்து இந்த லைன் super.